வணக்கம் நேயர்களே, இது தந்தி டிவியின் அந்தமான் ஒடிஷா அரிய கதை அறிவோம் நிகழ்ச்சி. பசுமை போர்த்திய காடுகள், சுத்தமான கடற்கரைகள், சுதந்திர போராட்டத்தின் சாட்சியாக நிற்கும் நினைவிடங்கள், ஒவ்வொரு தருணத்தையும் கேமரால பதிவு செஞ்சு அந்தமான் மண்ணோட அழகையும் அதோட வரலாற்று பெருமைகளையும் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க செய்தியாளர் தாமரைக்கனி மற்றும் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீ விக்னேஷ். மனதை மயக்கும் அந்தமானுக்கு ஒரு குட்டி டூர் போலாமா? குணா குகைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லைம்ஸ்டோன் குகை. பழைய 20 ரூபாய் நோட் பார்த்துருப்பீங்க. லைட் ஹவுஸ் கூட சேர்ந்து ஒரு தீவு, அந்த தீவு மேலே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இதுதான் கைதிகளை அடைச்சி வைக்கப்பட்டிருந்த சிறை. ஒவ்வொரு சிறைக்கும் இன்னொரு சிறை கனெக்டே ஆகாது. ஆயிரம் ஆண்டுகளா தவம் செஞ்சு இயற்கை கட்டின அரண்மனை. நீலக்கடலுக்கும் நீளும் வானத்திற்கும் நடுவே மறைந்து கிடக்கும் இயற்கையின் அதிசயமான சுண்ணாம்புக்கல் குகைகளுக்கு சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை தரும் ஒரு அற்புதமான பயணம் போகலாம். இப்போ லைம்ஸ்டோன் கேவ் அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு அந்த பகுதியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து இந்த ஊர் மக்களுடன் இணைந்து தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். நேராக லைம்ஸ்டோன் கேவ் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஒரு உண்மை என்னென்னா, நாங்கள் அந்த ஜார்வஸ் அப்படின்ற பழங்குடியின மக்களை இங்கே பார்த்தோம். இப்போ இதே இதில் மீன் பிடிக்க அவங்க ஒரு சின்ன போட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தயவுசெய்து வீடியோ எடுக்காதீங்க, அவங்க அம்பு கையிலே வச்சுருப்பாங்க, உடனடியாக நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாக்குறது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இந்த பொருளையும் பிடிங்கிடுவாங்க. ஸோ யாரும் வீடியோ எடுக்காதீங்க, அவங்களுக்கு கை காமிக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்கள ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஏற்கனவே அங்கே கீழே உட்காந்துருந்தாங்க பார்த்தோம். இருந்தாலும் ரொம்ப அருகாமையில் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு 2 பேருமே போட்டில் மீன் பிடிக்க போகும்போது அவங்கள நாங்கள் பார்த்தோம். எல்லாருமே கொஞ்சம் எக்ஸைட் ஆனோம். ஒரு 25 மினிட்ஸ் நம்ம போட்டில் பயணம் பண்ணி, அதாவது ஸ்பீட் போட்டில் பயணம் பண்ணி இந்த லைம்ஸ்டோன் கேவ் போகக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கோம். மரப்பாதையில் இப்போ நம்ம மேலே ஏறி நடந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம டீம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான், சதுப்பு நில காடு தான். பட் நம்ம பிச்சாவரம் அளவிற்கு இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சதுப்பு நில காடு தான். இங்கே பாருங்கள், லைம்ஸ்டோன் கேவுக்கு இன்னும் 1.2 கிலோமீட்டர் இங்கேருந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே போர்டு இருக்குது. ஃபுல்லாக நம்ம நடந்து தான் போக போகிறோம். ஏன்னா இங்கே இந்த இதுக்கு மேலே தண்ணி கிடையாது, போட்டு எளிதில் போக முடியாது. அதனால் என்ன பண்ணோம்னா, இங்கே மறைப்பாதை என்பது முழுமையாக போடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதிக்கு எந்த ஒரு உணவுப் பொருட்களும் எடுத்து வரக்கூடாதுன்றது ரூல். ஏன்னா பிளாஸ்டிக் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதுக்குள்ளே பிளாஸ்டிக் பொருள் எக்காரணத்தை கொண்டும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பகுதியில் வரும்பொழுதே தரவாக செக் பண்ணி, நீங்கள் எதாவது பிளாஸ்டிக் பொருள் உணவுப் பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே போட்லேயே வைக்கணும், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு தான் இந்த லைம்ஸ்டோன் கேவுக்கு நம்ம நடக்க தொடங்க போகிறோம். போய் அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. லைம்ஸ்டோனுடைய அந்த குகைக்கு தான் இருக்கும். ஒரு குணா குகைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லைம்ஸ்டோன் குகை. இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த லைம்ஸ்டோன். இது இறந்து போன லைம்ஸ்டோன். ஏன்னா அது ஓரளவுக்கு மேலே அது வளர்வதற்கான வாய்ப்பு கம்மி. வேறு ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது தன்னை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அது வளராது. நமக்கு தலைக்கு மேலே இது இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைம்ஸ்டோன் பலன்னு தெரியுதுங்களா. இது உயிரோடு இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன். இதோடைய மீதி உயிர் இது உயிரோடு இருக்கக்கூடிய லைம்ஸ்டோன். அது அந்த பளபளப்பு தன்மை நமக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியே கீழே பார்த்தோன்னா இது ஃபுல்லாமே அதுலேருந்து ஒழுகுனது தண்ணி. மழை பெஞ்சால் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி இங்கே ஊட்டி அதுவும் வளரும். அதாவது 2 சைடுமே கீழேயும் வளரும் மேலேயும் வளரக்கூடியது தான் அந்த லைம்ஸ்டோன். இது ஃபுல்லாமே பாருங்கள், இது எல்லாமே வளர்ந்து இறந்துருக்கு. இது எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாமே வளர்ந்து இறந்துருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நார்த் பே தீவில் ஓங்கி உயர்ந்து அந்தமானுடைய பெருமை பேசும் கலங்கரை விளக்கம். இதோட வரலாறு என்ன? 20 ரூபாய் நோட்டில் இந்த கலங்கரை விளக்கம் இடம் பிடிச்சதுக்கான காரணம் தெரியுமா? பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டே கலங்கரை விளக்கத்திற்கு மேலே ஏறலாம் வாங்க. அந்தமான் தீவுடைய நார்த் பே அப்படின்ற பகுதியில் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1969 தொடங்கப்பட்டு 72 பயன்பாட்டிற்கு வந்த லைட் ஹவுஸ். ரொம்ப ஃபேமஸான லைட் ஹவுஸ் இந்த அந்தமானில். இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி 12 செகண்ட்ஸுக்கு 2 ஃப்ளாஷ் அடிக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ் தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து இப்போ வரைக்கும் செயல்பட்டு வருது. இங்கே வரக்கூடிய வேறு கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய கப்பல்களை எளிதில் வந்து பார்க்க முடியும். அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு இதில் வரக்கூடிய ஃப்ளாஷ் வந்து வெளியே போய் அங்கே இருக்கக்கூடிய கப்பலுக்கு ஓகே நம்ம ஒரு கரை பக்கம் இருக்கும் அப்படின்ட்டு தெரிகிற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு லைட் ஹவுஸ் தான் அந்த லைட் ஹவுஸு. மறுபடியும் இந்த லைட் ஹவுஸை பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பழைய 20 ரூபாய் நோட் பார்த்துருப்பீங்களா? அதில் ஒரு தீவு இருக்கும், லைட் ஹவுஸ் கூட சேர்ந்து ஒரு தீவு. அந்த தீவு மேலே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இந்த லைட் ஹவுஸ் எப்படிலாம் செயல்படும், எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. ஆனால் 72 தான் இது வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. டூரிசம் டெவலப்மெண்ட்ன்றதுக்காக இந்த லைட் ஹவுஸை டூரிசம் ஸ்பாட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் பிஎம் வந்து இங்கே இந்த ஒரு 3 லைட் ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு லைட் ஹவுஸு டூரிசமாக இப்போ பொதுமக்களும் மேலே ஏறி இதை பார்க்கக்கூடிய ஒரு வசதியை வந்து இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து செயல்படுத்தியிருக்கு. இப்போ நம்மளும் மேலே போய் அந்த மேலே அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ளோர் நம்ம நடந்து போகணும். இப்போது வேறு ஊரெலாம் பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னைனா லிஃப்ட் இருக்கும், சில மாதிரி கோவளம் அப்படிலாம் அங்கே லிஃப்ட் இருக்கும். பொதுமக்கள் மேலே எளிதாக ஏறக்கூடிய அளவுக்கு அந்த வசதி இருக்கும். ஆனால் பட் இங்கே ஃபுல்லாக இரும்பில் இருந்தாலுமே யாராக இருந்தாலும் மேலே 6 ஃப்ளோர் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி போய் தான் அந்த மேல் வியூவை பார்க்கணும். அந்த கலைஞர் விளக்கத்துக்கு மேலே வந்துட்டோம். லைட் ஹவுஸ்க்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 34 மீட்டர் ஹைட்டு, தரையிலேருந்து கடல்லேருந்து ஒரு 72 மீட்டர் ஹைட்டு தான் அந்த லைட் ஹவுஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏன் 20 ரூபீஸ் ரோட்டில் இந்த தீவு வந்துச்சுன்னா அந்தமானுடைய அழகை பார்க்கணும் தான். இப்போ அந்த அழகை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் மொத்தமாக அந்த செட்டோடு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தென்னை மரங்கள்லாம் இருக்குல்ல, அது மூலயமா அந்த லைட் ஹவுஸ் வந்து தெரிகிற மாதிரி அந்த தீவிலேருந்து தான் இந்த புகைப்படம் எடுத்து அது வந்து 20 ரூபீஸ் அந்த நோட்டில் வந்து போட வச்சுருந்தாங்க. ஸோ எவ்ரி 12 செகண்ட்ஸுக்கு 2 ஃப்ளாஷ், ஒயிட் கலர் ஃப்ளாஷு. ஒவ்வொரு லைட் ஹவுஸுக்கும் ஒரு சின்ன சின்ன குறியீடுகள் இருக்கும். ஏன்னா சேம் டைமில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு லைட் ஹவுஸுமே ஒரே டைமில் சுற்றாது, ஒரே டைமில் ஃப்ளாஷ் அடிக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும், ஒவ்வொரு கலர் இருக்கும். அதுபோல் எத்தனை லைட்டு, இப்போ 12 செகண்ட்ஸுக்கு 2 லைட்ஸ்னால் அது மாதிரி சில இதுக்கு 12 செகண்ட்ஸுக்கு ஒரு லைட் இருக்கும். அதுவும் எல்லோ கலர் லைட் இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து ஒயிட் கலர் லைட் வச்சுக்கக்கூடியது தான். ஆனால் இங்கேருந்து மெசேஜை கொண்டு போக முடியுமே தவிர அங்கேருந்து நம்மள்ட்ட ரிசீவ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர் விளக்கத்தில் கம்யூனிகேஷனே பண்ணலாம். நம்ம இங்கேருந்து மெசேஜ் அனுப்பலாம், அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்படி ஒரு ஸ்பெஷலிட்டியோட தான் அந்த போர்ட் நோவா அப்படின்ற கலைஞர் விளக்கத்தில் இருக்குது. நம்ம நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கலைஞர் விளக்கத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரும்பு ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பு தான். அந்த இரும்பில் தான் இந்த கலைஞர் விளக்கமே செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 ஃப்ளோருமே இரும்பு தான். படிக்கட்டிலேருந்து நம்ம நிற்கிறது எல்லாமே இரும்பு மட்டும்தான். இதில் அந்த இரும்பு எல்லாமே ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பு தான் இங்கே வந்து செஞ்சுருக்கோம். ஒரு அழகான காட்சி. யார் வந்தாலுமே, பொதுமக்களும் சரி, இந்த வந்து யாராவது ஒருத்தவங்க அந்தமான் வரும்னு ஆசைப்பட்டு வந்தால் கூட இந்த பகுதி ஒரு நல்ல பகுதியாக அவங்களுக்கு வந்து அமையும். அந்தமான் தீவோட இதய பகுதியில் அமர்ந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ரத்தத்தையும் கண்ணீரையும் காலம் கடந்தும் ஒளிக்கச் செய்யக்கூடிய ஆங்கிலேயர் காலத்து செல்லுலார் சிறை. இன்னைக்கு இது ஒரு தேசிய நினைவு சின்னம். சிறை வரலாற்றின் சுவர்களுக்குள் மறைந்திருக்கும் தியாகம், தன்னம்பிக்கை, கண்ணீர். வாங்க அந்தமான் செல்லுலார் சிறையின் வரலாற்றை பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்தமானில் தற்போது நம்ம இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான்லேயே ஒரு தேசிய சின்னமாக, நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய
செல்லுலார் சிறையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த செல்லுலார் சிறையை பொறுத்த வரைக்கும் இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன, இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆங்கிலேயர் காலகட்டத்தில், அதாவது 1800களில் இந்தியா வந்து சுதந்திரம் இல்லாத ஒரு நிலையில் வந்து இருந்தது. அந்த காலகட்டத்தில் 1840களில் தான் சுதந்திரத்துக்காக ஒரு புரட்சி என்பது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்க இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த புரட்சி செய்யக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை கொண்டு வந்து அடைச்சி அவங்களை சித்திரவதை பண்ணணுன்றதுக்காகவே 1896 அந்தமான் தீவு, இன்றைக்கி தான் இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, நிறைய மக்கள்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஆனால் 1896 காலகட்டங்களில் இந்த தீவு வெறும் தீவு மட்டும்தான், காடு. அந்த காலகட்டங்களில் இந்த இடத்துல ஒரு சிறை அமைக்கணும், அந்த சிறை ரொம்ப கொடுமையான ஒரு சிறையாக இருக்கணும்னு முடிவு பண்ண ஆங்கிலேயர்கள் 1896 தொடங்கப்பட்டு 1906 ஒரு 10 ஆண்டுகள் கைதிகளை வச்சு கட்டப்பட்டது தான் இந்த செல்லுலார் சிறை. அந்த சிறையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இந்த சிறையினுடைய அந்த அறைகள் எப்படி இருக்கும், இங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றதான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிறை எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். செல்லுலார் சிறையுடைய அந்த சிறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுதான் கைதிகளை வந்து அடைச்சி வைக்கப்பட்டிருந்த சிறை. ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப இருட்டான இன்றைக்கி வெளிச்சங்கள் வரலாம், ஆனால் அந்த காலகட்டங்களில் சுற்றி காடுகள் தான் இருந்திருக்கும். அப்போ எந்த அளவுக்கு இந்த இடம் இருட்டாக இருக்கும் அப்படின்றத இது தற்போது பிரதிபலிக்குது. இங்கே ஒரு சின்ன ஓட்டை, இது மூலியமாக தான் அவர்கள் வந்து உணவு வந்து வழங்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளுக்கு உணவு என்பது இந்த வழியாக தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட சிறைகள். இப்போ இந்த சிறையிலேருந்து பக்கத்து சிறையில் இருக்கவங்கள்ட்ட நம்மளால் பேசவே முடியாது. அந்த ஒரு நிலை தான் இந்த சிறையில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு கொடுமை வாய்ந்த ஒரு சிறையாக இந்த செல்லுலார் சிறை இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சிறைக்கும் இன்னொரு சிறை வந்து கனெக்டே ஆகாது, அவர்களால் பேசக்கூட முடியாது. இப்போ யார் இருக்கா அப்படின்றது கூட. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி 7 சிறகுகளாக அந்த சிறை வந்து மொத்தமாக பிரிக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா ஒரு அச்சாணி போல் பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 7 சிறையும் ஒருவருக்கு ஒருவர் யார் எந்த சிறையில் இருக்கான்றது தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோன்னா இந்த சிறையில் இருந்த சிறைவாசிகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகளை மட்டும்தான் மேற்கொள்வாங்க. அதுபோல் எதிர்காலம் இருக்கக்கூடிய அந்த சிறைகள் இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகளை மட்டும்தான் மேற்கொள்வாங்க. இப்படி இந்த பகுதியில் யாரெல்லாம் சிறை வைக்கப்பட்டார்கள் என்பது யாருக்குமே தெரியாத அளவிற்கு ஒரு மர்மமான ஒரு சிறையாக தான் இந்த சிறை அப்போதைய காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கு. செல்லுலார் சிறையில் மிக முக்கியமான ஒரு சிறை என்று பார்ப்பது வீர் சாவர்கருடைய அந்த சிறை தான். அந்த சிறையில் தான் நம்ம இருக்கோம். இங்கே 2வது தளத்தில் கடைசியில் தான் அவருடைய சிறை என்பது, அவரை அடைத்து வைக்கக்கூடிய சிறை என்பது இருக்குது. அதுக்கு அடையாளமாக தான் இங்கே அவருடைய புகைப்படம், அவர் எப்போது பிறந்தார் எப்போது இறந்தார் என்கின்ற ஒரு சுவடுகள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வந்து அவருடைய சிறையை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறையில் தான் சாவர்கர் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் எந்த பொருட்களை அவர் வந்து பயன்படுத்தினார் என்பது தொடர்பாக இங்கே வந்து ஒரு அடையாள சின்னமாக வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் போத்தியிருந்த அந்த சால்வை, அவர் உணவு அருந்திய பாத்திரங்கள், தண்ணீர் குடித்த பாத்திரங்கள் அனைத்துமே இந்த பகுதியில் வந்து பொதுமக்களுக்கு வந்து காட்சியளிக்கப்பட்டது. என்றால் இந்த செல்லுலார் சிறை தற்போது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதால பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிகமான மக்கள் தினந்தோறும் காலை முதலே இங்கே வந்து வர தொடங்கி இந்த செல்லுலார் சிறையை வந்து பார்த்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த சாவர்கருடைய அந்த சிறை ஒரு அடையாளமாக மாற்றப்பட்டு இங்கே எப்படிலாம் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் என்ற சுவடுகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இல்லாமல் அவர் எந்த ஆண்டு பிறந்தார், இந்த சிறையில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார் என்ற வரலாற்றும் இங்கே வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் 28ஆம் தேதி மே மாதம் 1883ஆம் ஆண்டு பிறந்து, அதுபோல் பிப்ரவரி 26, 1966ஆம் ஆண்டு மறைந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் எத்தனை ஆண்டுகள் இந்த சிறையில் இருந்தார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1911 முதல் 1921 வரை இந்த சிறையில் தான் வந்து அவர் வந்து அடைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 13 அடி நீட்டும் 7 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு சிறை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சிறை கொஞ்சம் பெருசாக தெரியலாம், ஆனால் அப்போது இது சுற்றி காடுகள் மட்டும்தான் இருந்திருக்கும். ரொம்ப இருட்டான ஒரு சிறையாக தான் இந்த சிறை வந்து அப்போதைக்கு இருந்திருக்கும். மிக கொடுமையான ஒரு சிறையாக இந்த சிறை வரலாற்றில் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீர் சாவர்கர் வந்து அவர் இந்த சிறையிலிருந்து பார்க்கும்பொழுது தான்
இங்கே தூக்கு போடுவர்களுடைய அந்த நிகழ்விடம் வந்து எதிர்காலம் தான் இருக்குது. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு கீழே தான் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை வந்து நேரடியாக அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவரை இந்த சிறையில் அடைத்து எப்பொழுதெல்லாம் இங்கு யார் குற்றவாளிகள் வந்து தூக்கு செய்யப்படுகிறார்களோ அவர்களை வந்து நேரடியாகவே சாவக்கரை வந்து காவல்துறையினர்கள் நிறுத்தி அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு இன்னல்கள் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சுவடுகள் வந்து சொல்கிறது. மேலும் தினம்தோறும் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே நடக்குது. தினம்தோறும் மாலை பொழுதில் இங்கே அந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ வந்து நடைபெறும். அங்கே சாவக்கருடைய அந்த வரலாற்றுகள், அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்தார், இங்கே என்னென்ன பேசினார் என்பது தொடர்பாக லைட் ஷோ மூலியமாக செல்வா சிலைக்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் அனைவருக்குமே தெரியும் வகமாக ஏற்பாடுகள் என்பது தினந்தோறும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்தமான் டூரை முடிச்சிட்டோம். அடுத்து அப்படியே ஒடிஷா பக்கம் கரை ஒதுங்குவோமா? பாரம்பரியத்தையும் பழமையையும் பறைசாற்ற ஒடிஷாவுடைய ஒவ்வொரு தெருவிலையும் நடந்து அதோட வரலாற்றை கேட்டு அந்த கடற்காற்றை உணர்ந்து அதன் கலை மரபுகளை கேமராவில் படம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க நம்ம செய்தியாளர் மணிகண்டன் மற்றும் ஒளிப்பதிவாளர் மனோவா. அடுத்து ஒடிஷாவுக்கு குட்டி டூர் போலாமா? நாம இங்க பார்க்கக்கூடிய அந்த மெயின் தூண் வந்து 60% தான் விசிபிள், 40% வந்து பூமிக்கு கீழே இருக்குது. கலிங்கர்கள் காலத்து கட்டடக்கலை, நிழலில் கீழே விழாத கோபுரம், எந்த ஒரு பறவையும் பறக்காத கோவில் வளாகம், விழுதுகளே இல்லாத ஆலமரம்னு மர்மமான சிறப்பம்சங்கள் கொண்ட பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு ஒரு சின்ன விசிட்டை போட்டுடலாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம், ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி போல பல்வேறு பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய கிழக்கு கடற்கரையோர மாநிலமாக இருக்கக்கூடிய ஒடிசா பூரியில் இருக்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோயிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஜெகநாதர் கோயில்ல பல்வேறு மிஸ்ட்ரிகள் இருக்கு, பல்வேறு தியரிகள் இருக்கு. என்னென்ன அதன் பின்னாடி இருக்கிற விஞ்ஞான ரீதியிலான உண்மைகள் என்ன நடக்குதுன்றத விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம். 12ஆம் நூற்றாண்டுல கலிங்கர்களால இந்த முழு கோபுரமும், மெயின் கோபுரம் கட்டப்பட்டதா சொல்லுது. தமிழ்நாட்டுடைய சோழ மன்னர்கள்ல ஒருவருடைய உதவியும் இதுல இருந்ததா வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுது. அந்த அடிப்படையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலை 12ஆம் நூற்றாண்டிலேயே கட்டி நிறுவி இங்க இருக்கக்கூடிய வழிபாடு என்பது நடந்து வருது. அது மட்டுமல்லாமல் நாம இங்க பார்க்கக்கூடிய அந்த மெயின் தூண் வந்து 60% தான் விசிபிள், அதுல 40% வந்து பூமிக்கு கீழே இருக்குது. அந்த பூமிக்கு கீழே இருக்கிற அந்த 40% தான் 11 ரகசிய அறைகள் இருக்குது. அதுல இதுவரையும் ஒரே ஒரு ரகசிய அறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்குது. அந்த ரகசிய அறையில் இருக்கக்கூடிய முழுமையான நகைகள் கூட இதுவரையில சாமிக்கு செலுத்தப்படவில்லை. அந்த 10 ரகசிய அறைகள்ல என்னென்ன இருக்கு, நகைகள் இருக்கா, எதுவுமே யாருக்குமே தெரியப்பட முடியாத விஷயமா இருக்கு. இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை பொறுத்தவரையில நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஒண்ணு, இவங்க செய்யக்கூடிய அந்த மகா பிரசாதம்ன்றது ஒரு 9 அடுக்கு பானைகளால பிரசாதம் செய்யறாங்க. அதுல இருந்து ஒவ்வொரு பானைகள்லையுமே இயல்பாகவே அடியில இருக்கக்கூடிய பானையில இருக்கக்கூடிய உணவு தான் முதல்ல தயாராகணும். ஆனா காலம் தொட்டே மேல இருக்கக்கூடிய அந்த 9 அடுக்குல இருக்கக்கூடிய மேல 9வது பானை தான் முதல்ல குக் செய்யப்படுவதா அது இன்றளவும் தொடருது. அதற்கு சில விஞ்ஞான காரணங்களும் சொல்றாங்க. அந்த அடுப்புகள் வந்து பெரிய அளவிலான கட்டைகள் மூலமா எரியூட்டப்படும் போது நெருப்பு மேல் வரைக்கும் எழும்புறதுனால மேல இருந்து குக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் இது முதல்ல குக் ஆகுது அப்படின்ற காரணமும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கு. எல்லா கோயிலுக்குள்ளயுமே ஸ்தல விருட்சம்னு ஒரு மரம் இருக்கும். அந்த அடிப்படையில ஆலமரம் ஒண்ணு இந்த கோயிலுக்குள்ள ஸ்தல விருட்சமா இருக்கு. ஆலமரம் என்பது எப்பவுமே விழுதுகள் தொங்கியே காணப்படக்கூடிய மரமா இருக்கும். ஆனால் இந்த ஸ்தல விருட்சத்துல விழுதுகள் இல்லை. 4 வீதிகள்ல தான் ஆண்டுக்கு ஒரு முறை ஜூன் மாதங்கள்ல அந்த மகா ரத யாத்ரா, 3 ரதங்கள், அதாவது ஜெகநாதர் கோயில்ல இருக்கக்கூடிய 3 தெய்வங்கள் அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறதா பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மட்டும் 13 இருந்து 14 லட்சம் பேர் அந்த ரத யாத்ரா திருவிழாவுக்கு இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வந்ததா தகவல்கள் இருக்கு. அடுத்தபடியா இந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்குறோம். முதல்ல அப்படியே மேல இருந்து கீழ் வரைக்கும் ஹைட் ஓரியன்டா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற அந்த பெரிய தூண் கலிங்கர்கள் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டிலேயே அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது வந்து மனிதர்களுடைய உடலுக்கு ஒப்பாக கட்டப்பட்டிருக்கு. அந்த மொத்த டவர்லயுமே ஒவ்வொரு நாளும் சூரிய வெளிச்சம், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தோராயமாக 100 இருந்து 150 அடி உயரம் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த 150 அடி உயரத்திற்கும் இருக்கக்கூடிய பிரீஸ்டுகள் ஒரு லேடரோ ஒரு கயிறோ எதுவுமோட உதவியுமே இல்லாம
அது மேலே ஏறி மேலே தெரிகிற அந்த கொடிகளை வந்து அகற்றி புது கொடியை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக மாத்துறாங்க. இது தினமும் இன்றளவும் பின்தொடர ஒரு பாரம்பரிய வழக்கமா இருக்கு. அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிரீஸ்டுங்க மட்டுமே இருக்காங்க. அவங்க தான் அந்த பணிகளை மேற்கொள்றாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை சுத்தி பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று ரீதியிலான பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்றதுக்கும் இந்த பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு வரலாற்று குவியலா இருக்குது. ஒடிசாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் மணிகண்டன். அழியாத நினைவுகளை அசைப்போட வைக்கும் இந்த அழகிய பயணத்தை நம்ம தந்தி டிவி நேயர்கள் கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்ய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பார்த்திபன் சின்னசாமி.